டெல்லியில் காலையில் நடைபயிற்சி மேற்கொண்ட தமிழ்நாட்டு மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்.பி. சுதாவிடம் கழுத்தில் இருந்த நகையை ஸ்கூட்டியில் வந்த மர்மநபர்கள் பறித்து சென்றுள்ளனர். இந்த சம்பவத்தில் எம்பி சுதாவிற்கு கழுத்தில் காயம் ஏற்பட்டுள்ளது. நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்றுள்ள எம்பி சுதா உள்துறை அமைச்சருக்கு கடிதம் ஒன்று அளித்துள்ளார். அதில் இன்று காலை 6:15 மணிக்கு தான் நடைபயிற்சி சென்றபோது தங்க நகை பறிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். தான் தங்கியுள்ள தமிழ்நாடு இல்லத்தில் இருந்து மற்றொரு எம்பி சல்மாவுடன் காலையில் நடைபயிற்சி சென்றதாகவும் அப்போது ஸ்கூட்டியில் அடையாளம் தெரியாத நபர் ஹெல்மெட் உடன் வந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எதிர்பாராத நேரத்தில் தனது கழுத்தில் இருந்த 4 சவரன் நகையை அந்த நபர் பறித்ததாகவும் அதனால் தனக்கு கழுத்தில் காயம் ஏற்பட்டதாகவும் கூறியுள்ள சுதா மேலும் தனது சுடிதார் கிழிந்ததாகவும் தெரிவித்துள்ளார். கீழே விழாமல் தான் சுதாகரித்துக் கொண்ட நிலையில் இருவரும் சேர்ந்து உதவிக்காக அழைத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். சிறிது நேரம் கழித்து ரோந்து வந்த காவலர்களிடம் புகார் அளித்ததாக தெரிவித்துள்ள எம்பி சுதா பலத்த பாதுகாப்பு உள்ள சாணக்கியபுரி பகுதியில் தன்னிடம் நகை பறிக்கப்பட்டது மிகவும் அதிர்ச்சி அளிப்பதாகவும் கூறியுள்ளார். இந்த சம்பவம் தமிழக எம்பி களிடம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.